வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலல் முஸ்தஃபா அம்மா பஅத். புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். எனும் சலாமும் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்க நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எப்படி இந்த ஒரு புனித இரவில் இந்த ஒரு புனித இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறானோ, இதே போல் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து அவன் முகத்தை, அவன் திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். கனிமிக்க உலமாக்களே, தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் கனிமிக்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியின் தலைவர் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் அடிப்படையாக இங்கே வந்தது உங்களிடம் இருந்து கேட்குறதுக்கு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஏதோ சில விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்கு. ஜித்தாவிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து இறங்கினோன்னே எங்கள் உடம்பெல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்தோடனே உங்கள் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் கண்கள் குளிர ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குளிர்ச்சியை எப்போதும் நம் சகோதரர்கள் மத்தியில் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தனையோட ஒரு இரண்டே விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். முதல் விஷயம், நாம் என்ன அமல்கள் செய்தாலும் சரி, அது மார்க்க ரீதியான அமலாக இருந்தாலும் சரி, மறுமைக்கான அமலாக இருந்தாலும் சரி, சமுதாயக்கான அமலாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் இருக்கட்டும், ஒரு ரியால் அல்லாஹ்வோட பாதையில் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் அந்த கபூலியத்தை கேளுங்கள். அல்லாஹ்விடம் அந்த அமலை ஏற்றுக்கொள்றதுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நம்மளோட முன்னவர்கள் யார்? நம்மளோட தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இங்கே காபத்துல்லாவை கட்டினாங்க. யாருக்காக கட்டினாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கட்டளை இணங்க அல்லாஹ்வுக்காக கட்டினார்கள். அப்படி அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாவையே இரண்டு பேரும், தகப்பனும் மகனும் இரண்டு பேரும் சேர்ந்து கட்டுறப்ப என்ன சொன்னாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், இந்த அமலை, இந்த கட்டட அமலை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ் என்ற அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களே அவ்வளோ பிரார்த்தனை செய்திருக்கிறப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம்? நாம் செய்யக்கூடிய அமல்களில் குறை இருக்கா குறை இல்லையா என்று தெரியாத ஒரு நிலைமை, நாம் செய்த அமல் முழுமையாக நாம் செய்து விட்டோமா இல்லையா என்று தெரியாத ஒரு அமல், ஒரு நேரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நாம் எவ்வளோ தேவை உள்ளவராக இருக்கிறோம். அல்லாஹ் ஒருவேளை அந்த அமலை கபூல் செய்யவில்லை என்றால் நாம் செய்த உழைப்புகள், நம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வீணாகிவிடுமே. எனவே முதல் விஷயம், நாம் எந்த விஷயத்தை செய்தாலும் சரி, அது ஒரு சின்ன ஒரு பயானை அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு குர்ஆன் ரெண்டு லைனை ஓதுறதா இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்விடம் நாம் திரும்பி கேட்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த அமலை உன் பொருத்தத்துக்காக ஏற்றுக்கொள்ளியா அல்லான்ட்டு கேட்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், கடைசியான ஒரு விஷயம், நம் வாழ்க்கையில் பல வெள்ளிக்கிழமைகள் வந்திருக்கும், பல வெள்ளிக்கிழமை இரவுகள் வந்திருக்கும். நமக்கு வெள்ளிக்கிழமை என்றால் முதலில் ஞாபகம் வரக்கூடியது வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்கள். ஆனால் அது மாறி வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு என்று வந்துவிட்டால், எனக்கு வியாழக்கிழமை மக்ரிபிலிருந்து அடுத்து வெள்ளிக்கிழமை மக்ரிப் வரைக்கும் அந்த நேரம் வந்துவிட்டால், வெள்ளிக்கிழமை வரப்போகுது என்று தந்துவிட்டால், அந்த நாளோட ஹக்கு, மிகப்பெரிய ஒரு ரைட் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அல்லாஹ்வும், அதாவது இந்த விஷயத்தை, இந்த கட்டளையை அல்லாஹ், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமான முறையில் நீங்கள் ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்ற அந்த கட்டளையை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். அது மட்டுமல்ல, மலக்குமார்களுக்கும் அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அதான் இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, நாங்கள் ரெண்டு பேரும், அதாவது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை கூறுகிறார்கள். எனவே மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபி மீது அதிகமாக ஸலவாத்தை கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமைகளில் அதிகமான முறையில் என் மீது ஸலவாத்தை ஓதுங்கள் என்று சொல்கிறார்கள். அது என்ன தெரியுமா லாபம்?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத்தை ஓதக்கூடிய காரணத்தினால் நம்மோட 10 பாவங்கள் அழிக்கப்படுது. ஒரு ஸலவாத்துங்க, ஒரே ஒரு ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிஞ்சு. இதுதான் ஒரு ஸலவாத் மினிமம். ஒரு ஸலவாத் மூலயமா என்ன நடக்குது? நம்மளோட 10 பாவங்கள் அழிக்கப்படுது. சரி, அவ்வளோதானா? இல்லை, 10 நன்மையான காரியங்கள் எழுதப்படுது. இதெல்லாம் ஒரு ஸலவாத்துக்கு. அடுத்து அவ்வளோதானா? 10 தரஜத்துகள், 10 படித்தளங்கள் சொர்க்கத்தில் நம்மளுக்கு உயர்த்தப்படுது. இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாளைக்கு கியாமத் நாளில், எந்த நாளில் எல்லாருமே யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று கைவிட்டு விடுவார்களோ, அனாதையாக ஒவ்வொருத்தரும் நிற்போமோ, யாராவது நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களான்னு நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒருவர் மட்டும்தான் அம்மத்தி அம்மத்தின்னு இருப்பார். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம். அவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசினவர்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சமூக பணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மார்க்க அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் பேசினார்கள். அதெல்லாம் யாருக்காக? நாம் இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ வேண்டும், நாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக அவ்வளோ கடமைப்பட்டிருக்கிறோம். மாறாக ரசூல் என்ன எதிர்பார்க்குறாங்க? நம் சொத்துக்களை எதிர்பார்க்குறார்களா? ஒன்றத்தையும் எதிர்பார்க்கல. ஒரு ஸலவாத். கஷ்டமா? ஒழு தேவையா? தேவை கிடையாது. நடக்கிறப்ப ஓதலாம், வண்டி ஓட்டுறப்ப ஓதலாம், படுக்கிறப்ப ஓதலாம், அப்படி போகிறப்ப ஓதலாம், வரப்போ ஓதலாம், எப்போ வேணாலுமே ஓதலாமே. வெள்ளிக்கிழமை மட்டுமே இல்லை, எப்பொழுதுமே ஓதலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் ஒரு ஸ்பெஷல். வெள்ளிக்கிழமையில் ஒரு ஸ்பெஷல். எனவே இந்த 2 விஷயத்தை முதலில் எனக்கு சொல்லிக்கொண்டு பிறகு உங்களுக்கு இந்த உபதேசத்தையும் செஞ்சு கொண்டு முடிக்கிறேன். ஒன்று, நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கு அப்புறம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தனை கேட்போம். 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவோம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால், வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை பகலாலும் சரி, அதிகமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஸலவாத்தை ஓதுவோம். அது மூலமாக நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்மளோட பல்வேறு தேவைகள் நிறைவேற்றப்படும், பல்வேறு தேவைகளை நிறைவேற்றப்படும். சாதாரண விஷயம் இல்லை. நம்ம துவா கேட்காம வெறும் ஸலவாத்தை மட்டும் ஓதிட்டால் போதும். நம் உள்ளத்தை அறியக்கூடியது அல்லாஹ். நமக்கு என்ன தேவை என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் நம் துவாவை நிறைவேற்றி விடுவான் நம்ம கேட்காமையே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. எதை நாம் கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். இந்த ஒரு புனித மஜ்லிஸில் நம்ம எல்லாற்றையும் ஒன்று சேர்த்த முதலில் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பிறகு இந்த தாயிஃப் தாவா சென்டர் சார்பாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை இவர்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டும் ஃபியூச்சரில் என்று பிரார்த்தனையோடு நிறைவேற்றி கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.